ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் நீந்த முடியாது, எனக்கு நீந்த தெரியாது, என்னால் நீந்த முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸோ ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம எபிலிட்டி, நம்ம திறமையை, என்னால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது நம்ம கேனாட் யூஸ் பண்ணணும். கேனாட்டோட ஷார்ட் ஃபார்ம் காண்ட். ஐ காண்ட் ஸ்விம். ஸோ நீந்துறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஸ்விம். என்னால் நீந்த முடியாது. ஐ காண்ட் ஸ்விம். என்னால், ஐ காண்ட் அப்படின்னா முடியாது, நீந்த, ஸ்விம், என்னால் நீந்த முடியாது. ஐ காண்ட் ஸ்விம். ஓகேவா? ஸோ என்னால் நகர முடியாது, என்னால் நகர முடியல, கொஞ்சம் தள்ளி போ, இல்லை என்னால் தள்ள முடியல, இங்கே ரொம்ப நிறைய பேர் நிற்கிறாங்க, என்னால் நகர முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் மூவ். ஐ காண்ட் மூவ். மூவ் அப்படின்னா நகர்றது. ஸோ என்னால் நகர முடியலை. ஐ காண்ட் நவ். இங்கே ஏன் காண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதுவே நம்ம பாஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா குடின்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குற சென்டென்சஸ் எல்லாமே ப்ரெசன்ட் சென்டென்சஸ். ஓகேவா? ஸோ என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலை, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I can't help you. I can't help you. I என்னால், can't முடியலை, help you உனக்கு உதவி, help அப்படின்னா உதவி செய்கிறது. I can't help you என்னால் உனக்கு உதவ முடியாது, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் நீ பேசுகிறத கேட்க முடியலை. என்னால் நீ பேசுகிறத கேட்க முடியலை. நீ என்னமோ பேசுகிறானா என்னால் கேட்க முடியலை அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம ஃபோனில் பேசுகிறோம், அவங்க பேசுகிறது வந்து நம்மளுக்கு சரியாக கேட்கல. ஸோ நீ பேசுகிறது சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஹியர் யூ. ஐ காண்ட் ஹியர் யூ. ஐ காண்ட் ஹியர் என்னால் கேட்க முடியலை. யூ ஒன்று, நீ பேசுகிறத என்னால் கேட்க முடியல. ஐ காண்ட் ஹியர் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் இப்போது பேச முடியாது. என்னால் இப்போ பேச முடியாது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't talk now. I can't talk now. I can't talk. அப்படி talk அப்படின்னா பேசுகிறது. ஸோ I can't talk அப்படின்னா என்னால் பேச முடியாது. now அப்படின்னா இப்போது, என்னால் இப்போது பேச முடியாது. I can't talk now. என்னால் இதை நம்ப முடியலை. என்னால் இதை நம்ப முடியல, என்னால் இதை நம்பவே முடியல. உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't believe it. ஐ காண்ட் பிலீவ் இட் என்னால் இதை நம்ப முடியலை. ஐ காண்ட் பிலீவ் என்னால் பிலீவ் அப்படின்னா நம்புறது, நம்பிக்கை. ஸோ ஐ காண்ட் பிலீவ் அப்படின்னா என்னால் நம்ப முடியலை. இதை என்னால் நம்ப முடியல. ஓகேவா? இதை நீ பண்ணுனன்னு என்னால் நம்ப முடியல. இப்போ யாரோ சொல்கிறாங்க, இது நான் ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன்ட்டு யாரோ சொல்கிறாங்க, இதை நீ தான் பண்ணன்னு என்னால் நம்பவே முடியல, உனக்கு இவ்வளோ திறமையா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் தேட். ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் தேட். இப்போ யாரோ ஏதோ பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, ஏதோ தப்பு நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, இதை நீ தான் பண்ணன்னு நம்பவே முடியல, நான் வேறு யாரும் நினச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் தேட். ஓகேவா? ஐ காண்ட் பிலீவ் என்னால் நம்ப முடியல, யூ டிட் தேட் நீ எதை பண்ணுனன்னு. நீ இங்கே இருக்கன்னு என்னால் நம்பவே முடியல. நீ இங்கே இருக்கன்னு என்னால் நம்பவே முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't believe you are here. I can't believe you are here. I can't believe என்னால் நம்ப முடியல. You are here நீ இங்கே இருக்கன்னு. நீ ஊருக்கு போயிட்டேன்னு நினச்சேன், நீ இங்கே இருக்கன்னு என்னால் நம்பவே முடியல. I can't believe you are here. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் உனக்கு அதை செய்ய முடியாது. என்னால் உனக்கு அதை பண்ண முடியாது. என்னாலலாம் அதை பண்ண முடியாது, உனக்காகலாம் என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ காண்ட் டூ தட் ஃபார் யூ. ஐ காண்ட் டூ தட் ஃபார் யூ என்னால் உனக்கு அதை பண்ண முடியாது. ஐ காண்ட் டூ தட் என்னால் அதை பண்ண முடியாது. ஃபார் யூ உனக்கு என்னால் அதை பண்ண முடியாது. ஐ காண்ட் டூ தட் ஃபார் யூ. உன்னால் இதை இங்கு செய்ய முடியாது. நீ இதை இங்கே பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு பர்மிஷன் நம்ம தரலை, இங்கே பண்ணுறதுக்கு அந்த பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நீ இதை இங்கே பண்ணக்கூடாது, உன்னால் இதை இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் டூ திஸ் ஹியர்.
யூ காண்ட் டூ திஸ் ஹியர். நீங்கள் இதை பண்ணக்கூடாது. இப்போ ஏதோ எங்கேயோ ஒரு டெம்பிளுக்கு எங்கேயோ போகிறீங்க. ஸோ அங்கே கார்டனில் ஃப்ளவர் இருக்குன்னா அதை போய் பறிச்சு இல்லை இங்கே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா யூ காண்ட் டூ திஸ் ஹியர். யூ காண்ட் டூ திஸ் ஹியர், இங்கே பண்ணக்கூடாது. யூ காண்ட் டூ திஸ். ஒரு பர்மிஷன் கொடுக்காத இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேவா. ஸோ யூ காண்ட் டூ திஸ் ஹியர், நீங்கள் இதை இங்கே பண்ணக்கூடாது. ஓகேவா, பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் ஃபோனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. என் ஃபோனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ யாரோ கேட்குறாங்க உங்கள் ஃபோனை கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஏதோ பஸ்ஸில் போகிறோம், எங்கேயோ ஃபோனை யூஸ் பண்ணிக்க. அப்போ நம்ம வந்து இல்லை என் ஃபோனை தர முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ காண்ட் யூஸ் மை ஃபோன். யூ காண்ட் யூஸ் மை ஃபோன். யூ காண்ட் யூஸ் மை ஃபோன். என்னோடய ஃபோனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனால் அதை தனியாக செய்ய முடியாது. அவனால் அதை தனியாக பண்ண முடியாது. அவனால் பண்ண முடியாது. அவனாகவே அதால் பண்ண முடியாது. அது நிறையா பேர் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹி காண்ட் டூ தட் பை ஹிம்செல்ஃப். ஹி காண்ட் டூ தட் பை ஹிம்செல்ஃப். ஹி காண்ட் டூ தட். அவனால் அதை பண்ண முடியாது. அவனே தனியாக அதை பண்ண முடியாது. ஹி காண்ட் டூ தட் பை ஹிம்செல்ஃப். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் உன்னுடைய பெயரை ஞாபகம் வைத்து கொள்ள முடியவில்லை. என்னால் உன் பேரை ஞாபகம் வச்சுக்கவே முடியல. மறந்து போயிடுது. என்னால் உன் பேரை ஞாபகமே வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ காண்ட் ரிமெம்பர் யுவர் நேம். ஐ காண்ட் ரிமெம்பர் அப்படின்னா என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. யுவர் நேம், உன்னோட பேரை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஓகேவா. இவனால் அங்கு செல்ல முடியாது. இவனால் அங்கே போக முடியாது. இவனால் அங்கே போகவே முடியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹீ கேனாட் கோ தேர். ஹீ கேனாட் கோ தேர். ஹீ கேனாட் கோ அப்படின்னா அவனால் போக முடியாது. தேர் அப்படின்னா அங்கே. என்னால் அங்கே போக முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது உண்மையாக இருக்காது. அது உண்மையாக இருக்காது. அது உண்மையாக இருக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். தட் கான் பி ட்ரூ. தட் கான் பி ட்ரூ. அது அப்படி இருக்கவே இருக்காது. தட் கான் பி ட்ரூ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அதை சாப்பிட முடியாது. என்னால் அதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ காண்ட் ஈட் தட். ஐ காண்ட் ஈட் தட். ஐ காண்ட் ஈட். ஈட்னா சாப்பிட்றது. ஸோ ஐ காண்ட் ஈட் அப்படின்னா என்னால் சாப்பிட முடியாது. தட் அப்படின்னா அதை. என்னால் அதை சாப்பிட முடியாது. என்னால் இங்கே ரொம்ப நாள் தங்க முடியாது. என்னால் இங்கே ரொம்ப நாள் தங்க முடியாது. நான் போயாகணும். ரொம்ப நாள் என்னால் இங்கே தங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ காண்ட் ஸ்டே ஹியர் லாங்கர். ஐ காண்ட் ஸ்டே ஹியர் லாங்கர். ஐ காண்ட் ஸ்டே என்னால் தங்க முடியாது. ஹியர் இங்கே. லாங்கர் அப்படின்னா ரொம்ப நாள், நீண்ட நாட்கள். ஐ காண்ட் ஸ்டே ஹியர் லாங்கர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ காண்ட் லிவ் விதவுட் யூ. ஐ காண்ட் லிவ் விதவுட் யூ. ஐ காண்ட் லிவ் என்னால் வாழ முடியாது. லிவ் அப்படின்னா வாழ்கிறது. ஐ காண்ட் லிவ் என்னால் வாழ முடியாது. வித்தவுட் யூ நீ இல்லாமல். வித்தவுட் அப்படின்னா இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு வித்தவுட் சொல்லணும். வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அங்கு இன்று வர முடியாது. இன்றைக்கி என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ காண்ட் கம் தேர் டுடே. ஐ காண்ட் கம் தேர் டுடே. ஐ காண்ட் கம் தேர் என்னால் அங்கே வர முடியாது. டுடே இன்னைக்கு என்னால் அங்கே வர முடியாது. ஓகேவா. என்னால் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ யாரோ எனக்கு கொஞ்சம் பணம் தெரியான்னு கேட்குறாங்க. இல்லை என்னால் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ காண்ட் லெண்ட் யூ சம் மனி. ஐ காண்ட் லெண்ட் யூ சம் மனி. ஐ காண்ட் லெண்ட் யூ அப்படின்னா என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. ஸோ கடனாக கொடுக்குறதுலாம் வந்து லெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடனாக வாங்குறதுக்கு பாரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடன் கொடுக்கறதுக்கு லெண்டு. ஐ காண்ட் லெண்ட் யூ சம் மனி என்னால் உனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
என்னால் நிறைய பணம் செலவு பண்ண முடியாது. என்னால் நிறைய பணத்தை செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ கான்ட் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி. ஐ கான்ட் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி. ஐ கான்ட் ஸ்பெண்ட் என்னால் செலவு பண்ண முடியாது. ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்ணுறது. ஸோ ஐ கான்ட் ஸ்பெண்ட் அப்படின்னா என்னால் செலவு பண்ண முடியாது. அ லாட் ஆஃப் மனி நிறைய பணம். என்னால் நிறைய பணம் செலவு பண்ண முடியாது. ஓகேவா? என்னால் அதை சொல்ல முடியாது. என்னால் அதை சொல்ல முடியாது அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.